ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம க்ரோஷே எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்னு ஒரு பிகினர்ஸ்க்கான கிளாஸ் மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம்னு பார்க்கலாம். ரெண்டாவது பேசிக் ஸ்டிச்சஸ் எதெல்லாம்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா சின்ன பேபி ஷூஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலாவதாக அமிக்ரமிஸ், டாய்ஸு, பேபிஸ்குள்ளே சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஞ்சாவது பேட்டர்ன் ரீடிங், பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணி அதை வச்சு டாய்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த கிளாஸ். கடைசியாக சிம்பிள் பேகு, பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பேசிக் லெவல் கிளாஸு, அதனால் நம்ம இவ்வளோ பார்க்குறோம். இது போக அட்வான்ஸ் லெவலும் இருக்குது. அதில் நம்ம இதை விட டீப்பாக அமிக்ரமிஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரோஷேக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். க்ரோஷே பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் நமக்கு கண்டிப்பாக த்ரெட் வேணும். அதுக்கப்புறமா சிசர்ஸ் வேணும். அப்புறம் க்ரோஷே பண்ணுற நீடில் வேணும். க்ரோஷே நீடில் டிஃப்ரெண்ட்டான சைஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 3.5, 4 அந்த மாதிரி சைஸ் வாங்கிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ நம்ம க்ரோஷே த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டோட லாங் எண்டு, அதாவது அந்த பண்டில்லேருந்து வரக்கூடிய அந்த நூலை நம்மளோட கடைசி 3 விரலில் வர வச்சு அதை நடு விரலில் சுற்றி ஆள்காட்டி விரல் வழியாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்படி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதில் நீடில் விட்டு இப்படி செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூ கட்டுறது மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா அதில் நீடில் விட்டு, நான் உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் பெரிய த்ரெட்டும் நீடிலும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடில் த்ரெட்டோட சைடில் விட்டு அதை எப்படி சுற்றி அந்த லூப் வழியாக எடுத்தால் போதும், நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ, வீடியோ எதுனாலும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சிங்கிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.